ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாருட்டோ எடிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம லெவல் டெவில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேம் ஏற்கனவே தலைவலி பிடிச்சது. வாங்க வீடியோக்குள்ள. ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எத்தனை லெவலில் விட்டோமோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது எத்தனை லெவல்னு ஒழுங்காக பார்க்கலையே. ஓ, இது ஆப்போசிட்டாக கிளிக் பண்ணால் தான் போகுமா? நல்லா இருக்குதுண்ணா அவங்க. இது கீழே எதுக்கு அப்படி மங்களா போட்டிருக்கேன்னா அது வந்துட்டு ரெக்கார்டர் வருது, காப்பி ரைட் எதுவும் விழுந்துடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி. அதனால தான் மங்களா போட்டு விட்ருக்கேன். இது எரிச்சலாக வருது. ஆப்போசிட் டைரக்ஷன் தோணுன்னா எப்படியும் வந்தாச்சு. ஓகே, இது என்னடா இது? நமக்கு வந்த சோதனையாக இருக்குது. இது தாண்டியாச்சு. ஓ, ஜம்ப்பு கொடுத்தா அதான் மேலே போகுமோ? நல்லா இருக்குதுங்க இந்த கேம்லலாம். அண்ணா தோத்துட்டேன். இந்த கேம் விளையாட தலைவலிக்கும் போலயே. இன்னும் கொஞ்சம் இதையும் தாண்டி வந்துடுவோமா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதே மாதிரி ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இருக்காதே. என்னடா ஜம்ப் பண்ண ஒரேடியாக மேலே போயிட்டு இப்படி தான் பண்ணணுமா என்ன? அதுக்கு முன்னாடி ஏன் எப்படி நிறுத்துறேன்னா, இந்த வீடியோவில் இன்னும் தலைவலி சீன்ஸ் அதிகமாக வரும். ஓகே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த ஜென்மத்துக்குள்ளே முடிச்சிட முடியாது போலயே. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி தான் இருக்கும். கண்டுக்காதீங்க. நான் வேறு ஃபோன்லேருந்து தான் விளையாடுறேன். அதுக்காக அந்த ஃபோனில் இந்த லெவல் வரை இந்த ஃபோனில் விளையாண்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபோனில் வர ரொம்ப லேக்காக இருக்கும். கண்டுக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தோற்றுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் ஆடினே இருப்பேனுக்கு பதிலாக தோற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த கேம் விளையாடுறவன் அந்த மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல் எல்லாத்துக்கும். ஆகுனா டச் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். எனக்கு கடுப்பாக வருது. இப்போ என்ன கீழே விழுந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு என்ன கேம்லாம் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டச்சு எரிச்சப்படுத்துதுங்க. என்ன கேம் ப்ளேவே பண்ண விடாது போல் அந்த டச்சு. சரி, எப்படியோ வந்தாச்சு. எப்படியோ ஜெயிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பல வருஷத்துக்கு கழித்து ஜெயிச்சாச்சு. இதில் என்னது? ஓ, ஒரு இது தாண்ட ஒரு மாதிரி. அதாவது இப்போ ஒரு இது தாண்டுற வர ஒரு டைரெக்ஷன் எடுத்துனா பட்டன் ஒரு டைரெக்ஷன் பார்க்க போகும் போல். கரெக்டாக சொல்கிறேன்னானே புரியல. எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியோ முடிச்சாச்சு. அதாவது அதில் ஒரு இது தாண்டினோடனே அடுத்த இப்போது ஃபஸ்ட் இதில் ஒரு டைரெக்ஷன் தொட்டு போகிறோம். அடுத்த இல்லைன்னா அந்த டைரெக்ஷனே மாறிடும் போல், கிளிக் பண்ணுற டைரெக்ஷன். இப்போ இது என்ன? ஓ, இதுவா டச்சு? எப்பா, வீடியோவில் பேசக்கூட நினைக்கேன். அது பாட்டுக்கு எரிச்சப்படுத்துதுன்னு. கொஞ்சம் நில்லுங்க கைஸ். இப்போ இது சென்டரில் நிற்கணும். இப்போ அங்கே போவோம். சென்டரில் தான் கைஸ். டச்சு எரிச்சப்படுத்துது கைஸ். நில்லுங்க கைஸ், நான் வரேன் கைஸ். இப்போ வந்து நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த லெவலையும் முடிச்சிட்டேன். இது என்னடா இது? ஒரு கேம். அது என்ன கேமு? பேர் வேறு வர மாட்டேங்குது. 2 பிளேயர் கேமில் வரும்ல, அந்த பேர்டு கேம் மாதிரி இருக்குது கைஸ். பேர்டு கேம் தானே இது? ஆமாம், அண்ணா போச்சு. பேசிக்கிட்டே இருக்கேன், ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் கொஞ்சம் பேசாமல் விளையாட பார்க்குறேன். நான் இப்போ வந்து அது என்ன சொல்ல வந்தேன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் டச்சு இந்த ஃபோனுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ நான் திருப்பி வந்திருக்கேன். அதே திருப்பியும் ஒரு எரிச்சப்படுத்திட்டு. ஓகே, அப்படியே தாண்டியாச்சு. நம்மளுக்கு எரிச்சல் ஆகுது கைஸ் இந்த கேம் விளாண்டா. ஒன்றா வருது. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அண்ணா போச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். நான் பெட்டு கட்டினா உங்களுக்கு தலைவலி வரும். அண்ணா கீழே விழுந்துட்டேன். இப்போ எப்படியா தாண்டிரு. தாண்டியாச்சு. போட் வேற லெவல். வேற மாதிரி ஒன்றும் இரிட்டேட் பண்ணுது. இந்த படியில் தானே நிற்கணும். கீழே விழுந்து
எரிச்சப்படுத்துது கைஸ். சாய் இப்போ தாண்டி வந்தாச்சு. கரெக்டாக கேட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டு. அடுத்து என்னது? இது என்ன புதுசாக இருக்குது ஜம்பிங்கா? கீழே எதுவும் இருக்கக்கூடாது. இதுலேயும் முள்ளு போடு. மேலேருந்து முள் வருது. அந்த இதில் ஜம்ப் பண்ணக்கூடாது போல். அந்த ஜம்பிங் இதில் போடு. இல்லை ஜம்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. செகண்ட் ட்ரைலே முடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட் ட்ரையில் முடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. கீழே குதிக்கணும். இப்போ இதில் குதிச்சா இன்னும் வரல. ஒரு செகண்டில் மண்டை கோளாறு பிடிச்சிட்டு அங்கே வராதில் போல். ஆனால் இப்போ குதிக்க முடியல. தாண்டி எத்தனை வாட்டி தான் கீழே விழுவணும் தெரியல கைஸ். எத்தனை வாட்டி தான் தெரியலையே. ஃபோக்கஸ் பண்ணி விளையாட முடியல. ஃபர்ஸ்ட் இதை தாண்டியாச்சு. செகண்ட் இதில் தான் கோட்டை ஓடுறது, எதுக்குன்னே தெரில. இப்போ இதை தாண்டியாச்சு. தாண்டிரு. இப்போ ஓட்டா போக முடியாதோ? எதுக்கு? அங்கே ஒரு சைட்லேருந்து எதுவும் வந்துச்சு, அதில் தான் துள்ளணுமோ? ஒரு வேளை இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு துள்ளிக்கிட்டே இருக்கணும் போல். இந்த வாட்டி முடிக்க முடியுமா? துள்ளிக்கிட்டே இரு. தாண்டிடலாம். 3, 2, 1. வந்தாச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு இது ஒரு லெவலில் முடிச்சிருக்கோம். அதாவது லெவலில் ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கோம். இது என்ன தள்ளிக்கிட்டே போகுது? தள்ளிக்கிட்டே இருக்கு கைஸ். ஏன் தனியாக போகுது? அப்போ ஒரு வழியாக வந்து நின்றுட்டு, இல்லைன்னா அது கூட போயிருக்கும் போல. இது எப்படி? ஓ, இங்கிட்டு குதிச்சா அங்கிட்டு போதோ? நீ அப்படி வரியா? ஆனாலும் என்னால் தாண்ட முடியாத. இந்த டச்சை எப்படியே சரி பார்த்துட்டு வந்தா கூட தாண்ட முடியல. தாண்டிரே. இது என்னதா? குறுக்காலேருந்து கௌசிக் மாதிரி நடுவுலேருந்து வருது. மேலே பார்த்தா முள்ளு. எத்தனை வாடி தான் ரீட்ரை பண்ணுறது இல்லை. தாண்டிரே. 3, 2. தாண்டிரே. ஒன்று சொல்லாமே தாண்டிடுன்னு சொல்கிற பாருங்க. இவன் தோற்றுருவோம் பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோலேயே என்னை எரிச்சப்படுத்துகிற பாட்னா அது இதான் போல். தாண்டிரு. ஓ, தாண்டவே முடியல. இப்போ நான் கரெக்டாக தாண்ட முடியுமா? தாண்டிரு. அவ்வளோதான், ஒன்று தான். ஓ மை காட், தாண்ட முடியலையே. எரிச்சலாவுதே. இரிட்டேட்டுன்னு சொல்ல வந்தேன், எரிச்சல்னு சொல்ல வந்தேன். ரெண்டுத்தையும் கலந்து எரிட்டல்னு சொல்லிட்டு தெரியாமல் தாண்டியாச்சு. வேற மாதிரி நம்ம தான். இது எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருப்போம். நீ அப்படி வரியானு, இது அதுக்கும் மேலே அப்படி வருதே. ஓஹோ, நீ எப்படி வரன்னு தெரியலையே. லாஸ்ட் இது மட்டும் எக்ஸ்ட்ரா முன்னாடி போகுது போல. முன்னாடி போனதுக்கப்புறம் தாண்டிரே. கரெக்டாக அதில் ஜம்ப் தான் யூஸ் பண்ண முடியல. இந்த டச் ஒரு பக்கம் எரிச்சப்படுத்துது. ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு முன்னாடி போகிற பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில நேரம் லேக் ஆகுது. நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஃபோனில். தாண்டிரே. இந்த இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். எனக்கு சத்தியமாக போன வீடியோவோட இந்த வீடியோவில் பயங்கரமாக தலைவலிக்குது. இதை தாண்டியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.